ஹாய்டா, டுடே நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ரிவெஞ்ச் மேரேஜ்டா. ஓகேவா? பார்ட் 1 எப்படி வச்சு போனாக்கா என்ன ஜெஸ்ஸி வந்துட்டு ஜிமினை ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. ஜிமினும் அவரோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கம் ஜிமி இந்த எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஜெஸ்ஸியோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ஜெஸ்ஸி மேலே கோவம் ஆயிட்டாங்க. அவருடைய எல்லா வெப்சைட்டுகளையும் போயிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ட்விட்டர் சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காங்க. நீ எப்படி வந்து இந்த மாதிரி பேசலாம்? நீ எப்படி கிம் டைம் சார் வந்து இந்த மாதிரி நீ சொல்லுவேன்? நீ வந்துட்டு சீக்ரெட் ஒய்ஃபா நீ இருக்கலான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அவர் அந்த மாதிரி ஒன்று பார்க்க மாட்டார், அவர் யாரையும் இப்படி பார்க்க மாட்டார். நீ இந்த மாதிரி இப்போ நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டெஸ்ட்டும் ரொம்ப அழகாக நிறைய ஃபேன்ஸ் நிறைய அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் வந்துருக்கும். இப்போ எல்லாரும் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு நம்ம டேவோட ஃபேன்ஸ் பார்த்தா அவங்களுக்கு இதை விட கோவம் வந்துட்டு நீ எப்படி டேவை பார்த்து இப்படி சொல்லுவேன்? டேவோட நேம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? நீ ஃபேமஸ் ஆகுன்றதுக்காக டேவோட நேம் வந்து யூஸ் பண்ணுவியா? அப்படின்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நீ சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம். டேங்க சார் எப்படி சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்களுக்கு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. எந்த சைடு பார்த்தாலும் பேட் கமெண்ட்ஸ் தான் அவளுக்கு. ஆனால் இது எதுவுமே டேக்கு தெரியவே இல்லை. ஜெஸ்ஸி பார்க்குற அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஜெஸ்ஸியை கமெண்ட்டில் ஃபுல்லாக வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா ஆஃபீஸ் ரூமில் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் நினச்சி பார்க்குறாரு, எவ்வளோ தைரியம் வந்து ஏன் மேலே கை வைப்பேன், நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ன்ற மறந்துட்டு மேலே கை வச்சுட்டேன் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. நீ அடிச்சிட்டா நான் சும்மா விட்டுருவேன் சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கர அந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இது டேவுக்கு தெரியல, டே பார்க்கவே இல்லை. அப்படி ஜெஸ்ஸி பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரா. ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவளுக்கு. இந்த மாதிரி நினைக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. எப்படி சொல்லணும் தெரியாமல் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அமைதியாக இருக்கா. அந்த பக்கம் நம்ம காய் வர்றாரு. காய் என்னக்கா நம்ம டேவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, பர்சனல் செக்ரட்டரி எல்லாமே அவர் தான்டா. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டேயா உங்களுக்கு நியூஸ் தெரியுமா சொல்லிட்டாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ நம்ம காய் சொல்கிறாங்க, அது இந்த ஜெஸ்ஸி இருக்கால சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ஜிமினை ஸ்லாப் பண்ணிட்டாரா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு காய் அட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறா அவன் இதுக்கு அவன் அடிச்சா சொல்லி கேட்குறாங்க. போகணும் பட் காய்ப்பாங்க நீ இருக்கிற இவ்வளோ கொந்தளிக்கிற, நீ ஜஸ்ட் அவனை கான்ட்ராக்ட் தானே மேரேஜ் பண்ணியிருக்க, குழந்தை பத்துக்கிறதுக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்க, நீ எதுவும் பாய் ஃப்ரெண்டு மாதிரி இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற அப்படி சொல்கிறாங்க. ரியல் ஹஸ்பண்ட் மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. நான் இல்லை அப்படி கேட்கல, எதுக்கு அவள் அடிச்சா என்ன விஷயம் கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சரி அதை விட அது இருக்கு எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து கேஷாக விட்டுறாங்க. இப்போ டேக்கான மனசுக்குள்ள தோணுது, இவ எப்படி அடிக்கலாம், அது எப்படி இவ இதுக்கு போய் அவனை போய் அடிச்சா அப்படி சொல்லிட்டு மாதிரி கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது அப்படின்னாக்க நம்ம டே வந்துட்டு ஜெஸ்ஸியை வந்து இடிக்கணும்டா, பயமுறுத்தணும். ஓகேவா? காரை கொஞ்சம் போய் பக்கத்தில் போய் நிறுத்தணும். இதுதான் ஸ்கிரிப்ட். இன்றைக்கி ஷூட் வந்து அதான் பண்ண போகிறாங்க. இப்படி தான் அதுவும் கொஞ்சம் ஆக்டிங்னால தெரியும் இல்லையா, கார் ரொம்ப தூரத்தில் நிற்கும். அந்த பொண்ணு வந்து பயப்படுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம டிவியில் காமிக்கும்போது கேமரா ஜூம் பண்ணி காமிச்சிருவாங்க, டக்குன்னு இடிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இப்படி தானே அப்படி தானே அங்கேயும் எடுப்பாங்க. நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கிரிப்டை முடிச்சு படித்து பார்த்துட்டு அங்கே ஜெஸ்ஸி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம். நீ இடித்தது எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பர்சன். ஓகேவா? அவங்கள என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தான் பண்ணணும். என்னை தாண்டி அவங்ககிட்ட யாரும் நெருங்கக்கூடாது. நீ எவ்வளோ தெரிந்து அவனை அடிச்சிருப்ப, அவன் அடிக்கிறதுக்கு உனக்கு யார் அடிச்சு கொடுத்தது அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்கு ரொம்ப கோவம் வருது ஜெஸ்ஸி மேலே. இப்போ அப்படியே இவட ரொம்ப கோவமாக இருக்காரு. அந்த கோவத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்க்குறாங்க, நீ எப்படி அவனை அடிச்ச, அவனை எப்படி அடிக்க முடியும் நல்லா சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் கார் எடுத்துகிட்டு வராரு, ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு வராரு. ஜெஸ்ஸி இப்போ கேஷ் பண்ணிட்டு இருக்கா. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, டே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பயமுறுத்த தான் செய்யணும். ஆனால் டே வந்துட்டு ரொம்ப கோவத்தை இருந்ததுனால அப்படியே ஒரு இன்ச்சில் போய் நிறுத்திடுறாரு. ஜெஸ்ஸி பயந்து போய் கீழே விழுந்துறா. இடிக்கலாம் இல்லை அக்கா, பார்க்க ரொம்ப க்ளோஸாக போய் நிறுத்திடுறாரு. அப்படி யாருக்கு இருந்தாலும் அப்படி பயம் வரல. ஜெஸ்ஸி பயந்து போயிட்டு ஒரு செகண்ட் எல்லாரும் பயந்துறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி எடுத்துட்டேங்க அப்படி சொல்லிட்டு இப்போ காய் கத்துறாங்க. என்னடா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ எல்லாரும் ஓடி வராங்க ஜெஸ்ஸி கிட்ட. ஜெஸ்ஸி கீழே விழுந்து கண்ணே கலைங்கிறது. ஏன்னா அப்படி ஒரு பயம். விட்டுருந்தா இடிச்சிருந்தா அவ்வளோதான் என்ன ஆயிருக்கும் சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டா. ஏற்கனவே அந்த நியூஸில் அவளை பற்றி நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுக்கா. அந்த டென்ஷனில் வர வந்துருப்பா. இப்போ டே வந்து அப்படி காரை நிறுத்தினதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டா. அப்படியே ஒரு பக்கம் அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுச்சு. அந்த பயத்தில் என்னன்னு பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி நீ ஓகே வரன்னு கேட்குறாங்க. கீழே வர விழுந்துருக்காரு. டக்குன்னு கீழே வந்ததுனால அவள் ஹேண்ட் ஓவர் ஆகிட்டு அடிபட்டுருது. இப்போ மேலே ஃபுல்லாக மண்ணாயிடுது. இவங்க தட்டி விடுறாங்க. உள்ள சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்கட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, விட்டா அவளை பொண்ணு இருக்கான் போலியே சொல்லிட்டு கேட்டால் அவனை வந்து ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கான், பாசம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் இதுக்காக அந்த மாதிரி பண்ணா, இவன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் டே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. டேவை அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா டே எல்லாத்தையும் நம்பர் 1 தான். டே கொண்டா தெரியும், கார் நல்லா ட்ரைவ் பண்ணுவார், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பார். கராத்தே எல்லாமே ஃபைட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா வரும். அவர் வந்து எதுவுமே மிஸ்டேக்கே பண்ண மாட்டார். அப்படி இருக்க ஒரு பர்சன் அது நார்மலாகவே யாரையும் ஒரு ஹர்ட் பண்ண மாட்டார். ஜெஸ்ஸி வந்து அவருக்கு நார்மலாக பிடிக்கும். எப்படின்னாக்கா ஒரு கோஆக்டராக பிடிக்கும் அவருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு அவர் ஜிமின் அந்த மாதிரி பண்ணிட்டான்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே வந்து அட்டாக் பண்ணிட்டாரு, ட்ரை பண்ண பயமுறுத்திட்டாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் கார் விட்டு இறங்குடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே இறங்குறாங்க. என்னாச்சு டே நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியே, ஏன்டா இதெல்லாம் அவனுக்காக பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் யாருக்காக பண்ணலையே சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி வந்து பயந்து போய் எப்படி கண்ணு டேஸாக வந்துட்டுருக்கு. அது பார்க்குறப்ப அவருக்கு ஒரு கஷ்டமாடுது. ஏன்னா அவருக்கு பிடிக்கும் ஜெஸ்ஸி, ஒரு ஒர்க்கராக பிடிக்கும். இப்போ அவர் பார்க்குறாரு, நான் எதுக்கு அவனுக்காக இதை பண்ணேன்னு சொல்லிட்டு அவரே வந்து திட்டிக்கிறாரு. நான் எனக்கு தான் அவனுக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரே போய்ட்டு
போயிட்டு உட்காந்துட்டு எதுவும் கேஷுவலாக உட்காந்துட்டு அகைன் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. இப்போ காய் பார்க்குறாங்க, இவனுக்கு என்ன தான் நினச்சிட்டு இருக்கான். கேட்டால் அவனை பிடிக்கலன்னு சொல்கிறான். அப்புறம் அவனை கண்டிப்பாக இவன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான். இப்போ ஜெஸ்ஸியை வந்து இந்த மாதிரி அவன் ஹர்ட் பண்ண ரீசன் இதுதான். ஜிமின் அவன் அடிச்சிட்டான்னு சொன்னதுக்காக மட்டும்தான் இவன் அடிச்சிருக்கான். எனக்கு நல்லா தெரியும், நீ யார் வேணும் ஏமாத்தலான்ட்டே என்ன ஏமாற்ற முடியாது, நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம ஜிமின் சார் ஆஃபீஸில் பார்க்குறாண்டா, ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி வந்து இந்த மாதிரி அவளை வந்து ரிவெஞ்ச் எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹெட் வந்துட்டு சேரில் சாச்சிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்முடைய தலைக்கு அப்படியே ஜிமின் பின்னாடி நின்றுருக்காங்க. ஜிமின் வந்து ஹெட்டை சாச்சிட்டு இருப்பாரு. அவர் ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிமின் அம்மா பேய் அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, ஐயோ பேய் பேய் சொல்லி ஜிமின் கத்துறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஓ மேடம் நீங்களா, அச்சோ நான் வந்துட்டு சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க இல்லை, நான் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா அந்த சின்னதாக ஒரு ட்ரீம் மாதிரி அதில் பேய் வந்துச்சா சொல்கிறாங்க. வரும் ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸோ சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மிஸ்ஸோ தான் நம்ம ஜிம்மோட சீஃப் டைரக்டர் இருக்காங்களே அவங்க தான். ஏன் வராது உனக்கு சொல்கிறாங்க. அம்மா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்ன பண்ணல அப்படி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட கிம் டேங் சாரோட ஒய்ஃப் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னேன். உனக்கு இன்னும் 2 days தான் இருக்குது ஓகேவா, இந்த ஒர்க் உனக்கு வேணுமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஒய்ஃப் யாருன்னு ஃபஸ்ட்டு போய் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா. இங்கே உட்காந்துட்டு பகல் கனவு காணாத, பகல் கனவு கண்டா பேய் தான் வரும் கனவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் நினைக்கிறாங்க அதே முன்னாடியே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிஸ்ஸாக தான் பேய்ன்னு சொல்லிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. முன்னாடியே இவ்வளோ ஒரு பேய் நிற்கிது, இதுக்கப்புறம் கனவுல பேய் வருமா என்ன சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அது மேடம் சொல்கிறாங்க வேலை 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 வேணுமா வேணாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ போயிட்டு அவரோட ஒய்ஃப் யாருன்னு 2 daysல நீ எனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்க அவன் வேலை போயிடும் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் போய் தொலைகிறேன்னு சொல்லிட்டு மனசு நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை மேடம் அப்படி ஜிமின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. எங்கேருந்து வந்தாலே வா சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவரோட சின்ன ஒரு பேக் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கு அதுக்கப்புறம் ஒரு கார்க்கு அந்த ஆஃபீஸ் கார்க்கு அதை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. வெளியே அந்த கார் ட்ரைவ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம டேவோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம ஜிமின் வராங்க. வந்து பார்த்தா எங்கள் காயும் டேவ் தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓ காய்ங்கிறக்கார சொல்கிறாங்க. ஏன்னா காய்க்கு ஜிமினுக்கு தெரியும் நம்ம டேக்கும் ஜிமினுக்கு மேரேஜ் நடக்குது ரீசனே நம்ம காய் தான் ஓகேவா. காய் தான் ஆஃபர் பண்ணியிருப்பாரு நம்ம ஜிமினை. இந்த மாதிரி ஒரு பணம் தேவை இருக்கு இல்லையா, நீ வந்து டே வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, ஒரு குழந்தை மட்டும் பெற்று கொடுத்துட்டு அப்படின்னாக்கா நீ வந்து கொண்டு பணம் உன்னுடைய பணம் தேவையும் பூர்த்தி ஆகிடும், அவனுக்கும் குழந்தை வந்து கிடைச்சிடும் உங்கள் ஃபேமிலிக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு கூட ஜிம்னு கேட்டுக்க மாட்டாங்க, எனக்கு பணம் தேவைன்னு இருக்கிறதுனால அவர் வந்து ஓகே சொல்லிப்பாரு. இப்போது ஜிம் பார்க்குறவங்க காய் இருக்காரா சொல்லிட்டு ஜிமின் கூட நர்வஸாக வந்துருப்பாரு. எப்படி இதுக்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காய் ஹேங் அப்படி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு நல்லா இருக்கேன் நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. ஹேங் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு நல்லா இருக்கேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஜிம்னு பார்த்து கோவம் வருது. அப்படி பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்காக எதுக்கு நான் ஜெஸ்ஸி ஹர்ட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு அவர் கோவம் வருது. அவர் மேலே ஒரு கோவம் வருது. எனக்கு எதுக்கு இவங்க மேலே இவ்வளோ இது வருது சொல்லிட்டு இவங்க மேலே எனக்கு எதுக்கு பாசம் டக்குன்னு எதுக்கு அவள் வந்துட்டு அவளை எதுக்காக நான் கொள்ற அளவுக்கு போயிட்டேன் ஆல்மோஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய்கிட்ட பேசிட்டு காய் பார்க்குறாங்க. அப்புறம் மேரேஜ் லைஃப்பில் அப்படி போக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க சொல்கிறாங்க. என்னாச்சுடா அப்படி கேட்குறாங்க. என் ஜிமின் ஒரு நான் அவன் லைஃப்பில் எதுவும் தப்பாக ஏதாவது பண்ணிட்டேனா, தப்பான விஷயத்தை பண்ணிட்டேன் அவனுக்கு ஆஃபர் பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காய் நீங்கள் வந்துட்டு எனக்கு பணம் தேவை இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் அதுக்கு அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தீங்க அப்படி சொல்கிறாங்க. பணத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்ல. இப்போ டேக்கு காதல் வாங்குறாங்க. டே வந்து ஜிம்மில் பேச பார்க்கல. ஆனால் அவர் சொல்கிறது காதல் வாங்கிட்டு இருக்காரு. கோவம் வருது. பணத்துக்காக சார் என்னால் பண்ணுவீங்களா சொல்லி ஜிம் டே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பணம் தேவை இருந்துச்சு, அதனால் நீங்கள் ஆஃபர் பண்ணீங்க, நான் வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இவன் நான் தானே கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலாம் பண்ணி என்கிட்ட கேட்டிங்க, நான் பண்ணுறேன்னு நானே ஒத்துக்கிட்டேன். இதில் போய் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லிட்டாங்க. இல்லை ஜிமின் ஏதோ ஹர்ட் ஆகுது அந்த மேரேஜ் லைஃப்பில் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது மேரேஜ் லைஃபோ என்ன, அதில் ஒரு மேரேஜ் யாராவது சொல்லுவாங்களா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. காய்க்கு புரியுது அவன் ஹர்ட் ஆகுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே டே பார்த்தா அவ்வளோ கோவம். டே வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படி டைட்டாக ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கோவம் ஜிமின் மேலே. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன லவ் பண்ணிட்டு நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இப்போ வந்துட்டு எவனுக்கும் நீ வந்துட்டு நான் தானே உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படி தானே, நான் யாரும் நினச்சதானே வந்து எனக்கு குழந்தை பத்து கொடுக்க ரெடியாக இருக்கு அப்படின்னா லவ் பண்ணி என்னை விட்டுட்டு எவனுக்கும் இப்போ குழந்தை பத்து கொடுப்போம், அது பணத்துக்காக இல்லை சொல்லிட்டே தான் அவ்வளோ கோவமாக இருக்காங்க. இதெல்லாம் நீ அனுபவிப்போட, அவனுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க போகிற மட்டும் நீ பார்த்துட்டே நீ எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணியிருக்கியோ அந்த அளவுக்கு நீ காயப்பட்டு தான் போகிற பாரு சொல்லிட்டே அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் ஜிமின் மேலே. அப்படியே நம்ம ஜிம் சைடு பார்த்தா ஜிம்கிட்ட காயம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே என்ன பண்ணுறாங்க அக்கா அப்படியே வந்து ஸ்கிரிப்டை வந்து வச்சுட்டு டேரெக்டாக அகைன் போயிட்டு கார் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவருக்கு இப்போ ஜிமின் மேலே ரொம்ப கோவம் சொல்கிறாரு. பணத்துக்காக தான் நான் குழந்தை பத்து கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கோவம் அவருக்கு. நான் லவ் பண்ண என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, நான் என்ன ஆனால் எப்படி இருக்குன்னு எதுவுமே யோசிக்கல அப்படி சொல்லிட்டு டேவுக்கு அந்த ஜிமின் மேலே கோவம் வந்துடுது. ஆக்சுவலி நம்ம ஜிமின் தாண்டா டேவோட ஃபர்ஸ்ட் லவ் ஓகேவா.
இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா டேரெக்டாக போய் கார் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒன்னால இதுக்கு நான் அவளை போய் அடிக்கணும், அவளை போயிட்டு இடிக்க போயிருக்கேன் பார்த்தியா சொல்லிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காயும் ஜிம்னு பேசிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி எப்படி போயிட்டு இருக்க சொல்லி கேட்குறாங்க. அதையும் கேட்குறீங்க, அது எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் காயும் பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜிமினோட தாண்டாவது கார் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவர் வந்து பார்க்குறாங்க, அவ்வளோ எப்படி ஜெஸ்ஸி எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி வந்து பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரொம்ப கோவம் ஜிமின் மேலே. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா காரை ரொம்ப ஸ்பீடாக எடுத்துட்டாரு. ஆனால் நம்ம ஜெஸ்ஸியை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இன்ச் கேப்ல வந்து நிறுத்தி பயமுறுத்திருப்பாரு. ஜிமின் எடுக்குன்னு நினைக்கிறப்போ அவ்வளோ மனசுல பயம் இருக்கு, அவ்வளோ மனசு எப்படினாக்கா அவ்வளோ மனசுல கோவம் இருக்கு. கோவம் இருந்துமே வந்துட்டு கார் எடுத்துட்டு வர்ற அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு 10 இன்ச் அப்படின்னா ஒரு 10 ஸ்டெப் பேக்கே வந்து பார்த்துட்டு கார். இப்போ ஜிமினால பயந்துறாங்க. டக்குன்னு கார் ஸ்பீடாக வந்துட்டு பிரேக் படவும் அந்த சவுண்டை பயந்துறாரு நம்ம ஜிமினா. ஐயோ அம்மா சொல்லிட்டு அவர் பயந்து போயிடாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. காய் திரும்பி பார்த்தா என்ன ஆச்சு உனக்கு, இவன் ஏன் இப்படி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினா வந்துட்டு ஏய் அறிவில் உனக்கு என்னோட லைசன்ஸ் கொடுத்தது, இப்படி வந்து கார் வந்துட்டு ஒரு பர்சன் இடிக்கிற மாதிரி வர உனக்கு எப்படி கார் ஓட்ட தெரியாதா, கார் ஓட்ட ஃபஸ்ட்டு வெளில இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த பயம், ஏன்னா அவர் இடிச்சுட்டுனா என்ன ஆயிருக்கும் சொல்லிட்டு பயத்தில் கத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்துட்டு காருக்குள்ளே இருக்குது யாருன்னு தெரியாமல் திட்டிகிட்டு இருக்காரு. அறிவில் உனக்குலாம் எவ்வளோ லைசன்ஸ் கொடுத்தது, காரோட தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு, இவ்வளோ பெரிய கார் எடுத்து வர, இப்போ விட்டு தான் இடிச்சு கொண்டு இருப்பல ஆலயத்திற்கு கொள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ நம்ம தான் அப்படி கோவத்தில் இருக்காரு. கோவத்தில் விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கார் வர அப்படியே இந்த விண்டோஸ் இறக்கிட்டு பார்க்க ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டேவை பார்த்து ஒரு மாதிரி எடுத்து என்ன இவரா சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போது தான் கார் விட்டு இறங்கி வராங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் தான் வந்துட்டு இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு என்ன சார் என் மேலே கோவம், எனக்கு கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கோவம், என்ன பண்ணேன், உங்களை மேரேஜ் பண்ணிக்க தான் இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை பற்றி கொடுத்து நான் பாட்டுக்கு போயிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்காக எனக்கு கொல்லவை பார்ப்பீங்க, அங்கே பாருங்கள் கொல்லலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா நான் வாழணும் ஓகேவா, எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நான் வாழ்ந்தே ஆகணும், என்னால் இந்த சின்ன வயசுலாம் மேலே சேர்த்துறாதீங்க, மேலே அனுப்பி வச்சிடாதீங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கா அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வந்துட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் ஏதாவது விபரீத முடிவெல்லாம் எடுத்துறாதீங்க, என்ன நான் பாவம் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. யார் நீ அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டேக் அப்படி கோவம் தான் வருது, எப்படி பேசுகிறான் பறிச்சுட்டு அப்படியே கொழுப்பு உடம்பு பூரா கொழுப்பு இருக்குது சார். நம்ம ஜிமின்ட்டே நினைக்கிறாங்க. என்கிட்டே தான் ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு குழந்தை பற்றி கொடுத்து நான் பாட்டுக்கு போயிடுவோம் சரியா, நீங்கள் அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க என்ன சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, நான் உங்கள்கிட்ட போயிடுவேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்காக எப்படியே பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உங்கள்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கோவம் தான் வருது. ஒரு குழந்தைய பற்றி கொடுத்து போயிடுவானா, இவனுக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னை பற்றி தெரிஞ்சு தான் பண்ணுறானா தெரியாமல் தான் பண்ணுறான். டேக்கு ஒரு மாதிரி கோவம். இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்னது இப்போ இந்த அளவுக்கு இப்போ ஜெஸ்ஸி அடிக்க போனான்னா ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இவளை வந்து அவள் அடிச்சிருக்கா, ஜிமினை வந்து அடிச்சிருக்கா, அந்த ரீசனால வந்துட்டு அவன் காரை விட்டு அடிக்க பார்த்தான், அதில் பயமுறுத்த பார்த்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. எதுக்கு ஜிமினையும் இது பண்ண பார்க்குறான், ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஜிமின் தானே டேவோட ஃபஸ்ட்டு லவ். அப்படி இருக்கும்போது லவ் பண்ணுற பையனையே இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கும், அப்படின்னா தான் நடந்திருக்கும் அவங்க லைஃப்பில் சொல்லிட்டு நம்ம காய் நினைக்கிறாங்க. கூட நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமா சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு ஒன்ட்டெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இவருக்கு என்ன தான் பிரச்சனை என்கிட்ட அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ காய் வராங்க. ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அவர் பயந்துருப்பாரு. அப்படியே ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ்டப் ஆகுது. ஏன்னா பயந்தோம்னா ரொம்ப ஹார்ட் பீட் வந்து ரைஸ்டப் ஆகும் இல்லையா. ஜிமின் தான் வந்து அப்படியே செஸ்ட்டில் கை வச்சுக்கிறாங்க. ஐயோ நம்ம ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டு விட்டு தான் கொண்டு இருப்பான் போல இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே பேசிட்டே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு செஸ்ட்டில் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிட்டே ஒரு ஹேண்டை ஹிப் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறேன். என்ன ஜிமின் ரொம்ப பயந்துட்டே சொல்லிட்டாங்க. அட நீ வரக்கா நீங்கள் வர ஹாய் அங்கே விட்டு தான் என் உயிரை போயிருக்கும் போல சொல்கிறாங்க. எனக்கு அவன் பயத்தில் செத்தே போயிருப்போம் அப்படி சொல்லிட்டாங்க. டே அப்படி சொல்லாத சொல்லிட்டாங்க. உண்மையாகவே சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன தான் என் மேலே கோவமோ தெரியலையே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அம்மா நீ உனக்கு டேவ் பற்றி எதுவுமே தெரியாது சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஹேங் தெரியும், நான் 2 days பிஃபோர் தானே அவர் மீட் பண்ணேன், நீங்கள் என்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோ கான்ட்ராக்ட் மேரேஜ் சொல்லிட்டு மேரேஜுக்காக தான் நான் மீட் பண்ணது, அதுக்கு முன்னாடி அவர் நான் பார்த்தது கூட இல்லையே சொல்கிறாங்க. காய்க்கு இன்னும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னடா சொல்கிறேன், இவனுக்கு உண்மையாகவே சின்ன டேவ் யாருன்னு தெரியாதா, அப்போ டேவ் மட்டும் தான் இவனை லவ் பண்ணானா, இவன் லவ் பண்ணவே இல்லையா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன, டேவோட ஃபர்ஸ்ட் லவ் ஜிமின் தானே, அதனால தான் அவன் இவனை சூஸ் பண்ணான் என்கிட்ட சொல்லி இவனை வந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் தானே சொன்னான், அதனால தான் நான் போய் இவன்கிட்ட பேசினேன், எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு எங்கே தப்பு நடந்திருக்குமோ அப்படி சொல்லிட்டு இவனுக்கு எப்படி தெரியாமல் போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் நடிச்சிட்டு இருக்காங்க ஜிம்மை பற்றி. சரி அதை விட்டு இப்போ எதுக்காக வந்து அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா, நான் மிஸ்ஸஸ் கிம்டே எங்கள் கண்டுபிடிக்க வந்து சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிம்டே அதான் டேவுடைய சீக்ரெட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் கிம்டே நீ கண்டுபிடிக்க போறியா சொல்கிறாங்க. எப்படிடா ஒன்றே நீ கண்டுபிடிக்க போறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உன்னை யார் கண்டுபிடிக்க சொன்னது சொல்கிறாங்க. அதையும் கேட்குறீங்க. என் ஆஃபீஸில் ஒரு சூனியக்காரி இருக்கா சொல்கிறாங்க. சூனியக்காரியா? ஆமாம் ஒருத்தி இருக்கா, அவள் பேர் மிஸ்ஸோ, என்னோட சீஃப் டைரக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவள் தான் என் உயிர் எடுத்துகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. உயிர் எடுக்கிறாள். ஆமாம் என் உயிரை அவள் தான் எடுத்துகிட்டு இருக்கா எப்போ பார்த்தாலும்,
என்னை போயிட்டு மிஸ்ஸஸ் கிம்கிட்ட ஏன் கண்டுபிடிச்சிட்டு வா, இல்லைக்கா உனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறா. என் வேலை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், இப்போ உன்னையே கண்டுபிடிக்க நீ வந்திருக்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை நான் ஏன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க போகிறேன், இவர் மட்டும் நின்று இவர் திட்டு வாங்கிட்டு இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு நான் இதுக்கு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஓ சார், அதுக்காக தான் எங்களை சுற்றி வரியா சொல்கிறாங்க. பின்னா வேறு எதுக்கு ஏங்க நான் வர போகிறேன் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சரி ஓகே ஓகே, நீ போயிட்டு உன் வேலையை பாரு, நீ போயிட்டு கண்டுபிடி மிஸ்ஸஸ் கிம்கிட்ட எங்க சொல்கிறாங்க. ஆமாம் கண்டுபிடிச்சாங்க சொல்கிறாங்க. எப்படி தான் கண்டுபிடிப்பா சொல்கிறாங்க. வேறு வழி கண்டுபிடிச்சி கொடுத்து தானே ஆகணும் சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் போயிடுறாரு. இப்போ ஜிமின் இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க, ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம யோனிச்சனும் டியா வந்திருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, ஓ அதுவா இவங்களும் எங்கள் ஆஃபீஸ் சேர்ந்தவங்க தான், அவங்களையும் அனுப்புனாங்க, நம்ம முன்னாடி வந்துட்டு முன்னாடி வராங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யோனிச்சன் வராங்க. யோனிச்சன் வந்துட்டு, ஏன் ஜிம்னா இப்போ நீ எங்கடா போகிற, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், மூணு பேர் பேசவே மாட்டேடா, நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யோனிச்சனை பார்த்து ஜிம்னுக்கு ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் எங்கே பாரு யோனிச்சனா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, என்ன பண்ணுறேன் டைம் கிடைக்க மாட்டேங்குது, நான் வெளில போயிட சொல்கிறாங்க. நீ எங்கே போய் கூட்டிகிட்டு போகலாம்ல சொல்கிறாங்க. சரி ஓகே, இனிமேல் எங்கே போகிறவங்க கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ, நீ உயிர் ஓகேவா, நீ என் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது என்னோட உயிர் மாதிரி ஓகேவா, உன் மேலே என் உயிரை வச்சிருக்கான், உனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிமினுடைய தம்பி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம யோனிச்சன் தான் ஜிமின் கூட இருந்திருப்பாங்க. அந்த 8 இயர்ஸில் ஜிமின் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. யோனிச்சன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, ஜிமின் கூடவே இருந்திருப்பாரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அவருக்காகவும் அவங்க தம்பிக்காகவும் இவர் தான் கூட சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு. நான் அவனை மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் ஓகேவா, உனக்கு எப்படி நான் உயிரோ நீ எனக்கு அப்படி தான் ஓகேவா, நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் லைஃப்பில், நான் எப்பவும் மறக்க மாட்டேன் யோனிச்சினா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சு ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஏ பார்க்குறா. டிஏவும் வந்துட்டு சரி எதனா நியூஸ் கிடைச்சதா சொல்கிறாங்க. இல்லை இங்கே எதுவும் இல்லை போல், நம்ம வெளில போனது தான் கிடைக்கல, தேடி பார்க்கணும், இங்கே எதுவுமே கிடைக்கல சொல்கிறாங்க. நான் இங்கே தேடி பார்த்த வரைக்கும் உங்கள் எந்த நியூஸுமே எனக்கு கிடைக்கல சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்படின்னா சரி போகலாம் சொல்லிட்டு நம்ம டிஏ தான் போயிடா. இப்போ யோனிச்சின் பார்க்குறாங்க. எனக்கு கிம்டேங் சாரை பார்க்கணுமே ஜிமினா சொல்கிறாங்க. அதுவா அது இப்போ அவர் பிஸியாக இருக்காரு, ஏன்னா இப்போ ஷூட்டுக்குள்ளே போயிட்டாங்க, இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் இங்கே தான் இருந்தார், இப்போ ஷூட்டுக்குள்ளே போயிட்டாரு செட்டுக்குள்ளே, இதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியாதுடா, நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ கிளம்பலாமா வா சொல்லி இப்போ 2 பேரும் வெளில வராங்க அந்த ஸ்பாட்டை விட்டு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. போகும்போதே காய் ஹாங் பாய் சொல்கிறாங்க. பத்திரமா போயிட்டு விட அப்புறம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிமினில் வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. யோனிச்சனா நீ ஆஃபீஸ் போறியா, கார் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போறியா, வீட்டுக்கு போய் என்ன போகிற சொல்லிட்டாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, நான் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. இப்போ யோனிச்சின் பார்க்குறாங்க. அப்படியா சரி நீ ஏன் நம்ம இருக்கிற பிளேஸை விட்டுட்டு வேறு பிளேஸ்க்கு போகிறான்னு சொல்கிறாங்க. அதுவா எனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க சொல்கிறாங்க. உங்கள் அங்கிள் என்கிட்ட சொல்லவே இல்லை, அது மட்டும் நான் சொல்லவே இல்லை, ஏன்னா ரொம்ப தூரத்து சொந்தம், அவர் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன்னா அவர் சொன்னார் என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோ சொல்லிட்டு, அதனால தான் அவர் கூட ஸ்டே பண்ணிக்கோ ஓகேவா. நான் சீக்கிரமே வந்து ரொம்ப டேஸ் அவர் வீட்டில் இருக்க மாட்டேன், அவர் கேட்டாருக்காக தான் வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு கொஞ்சம் டேஸ் தான் அவர் கூட ஸ்டே பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அவங்க கூட வந்துடும் சொல்லிட்டாங்க. நிஜமா சொல்லிட்டாங்க. என் தம்பி அதுக்குள்ள சரியாயிட்டானாக்கா நான் என் தம்பி முன்பு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நிஜமா அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சிருக்கோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனில் நம்ம யோனிச்சின் கிளம்பிடுறாங்க கார் எடுத்துகிட்டு. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நடந்து ஒரு பஸ் ஸ்டாப் போகிறாங்க. பஸ் ஸ்டாப் வந்து பஸ்ஸில் ஏறாங்க. ஏன்னாக்கா அவர் கேப்லாம் போக மாட்டார், கேபில் போனால் நிறைய வந்து மணி செலவாகும் இல்லையா, அதனால தான். ஏன்னாக்கா அப்படி கூட மணி வந்து இவ்வளோ சிக்கனம் பண்ணுவார், செலவு வந்து கம்மி பண்ணுவார். எதுக்காகனா அவங்க தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு இல்லையா, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணல, மணி நிறைய தேவைப்படும்ல, அதனால எப்போதுமே வந்துட்டு அவர் சரியாக நல்ல சாப்பிட கூட சாப்பிட மாட்டார், ரொம்ப சீப்பான ஒரு ஃபுட்டை தான் வாங்கி சாப்பிடுவார், ரொம்ப கம்மியான ப்ரைஸில். அதிகமாக வந்துட்டு எங்கேயும் அவருக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டார், எல்லா மணியும் வந்து தம்பிக்கு சொல்லிட்டு எடுத்து வைப்பார். நம்ம யோனிச்சின் எப்படின்னாக்கா நம்ம ஜிமின் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அதாவது நம்ம ஜிமினோட தம்பி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் எப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரே ஒரு ரூம் தான், அது ஒரே ஒரு பாத்ரூம், ஒரு சின்ன ரூம், அதில் தான் அவர் ஸ்டே பண்ணியிருப்பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. யோனிச்சின் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஜிமின் யோனிச்சிட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, ஏன் இப்படி ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொல்லும்போது, இல்லை இதுதான் கம்மியான ரெண்ட்டுன்னு சொல்லும்போது, இல்லை நம்ம எதுவும் கொஞ்சம் பெட்டரான பிளேஸ்க்கு போகலாம் ஓகே, நானும் ரெண்ட்டு ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படி சொல்லும்போது ஒரு நல்ல வீட்டுக்கு வராங்க. ஒரு அழகாக நல்ல ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, ஒரு அழகான வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நானும் ஷேர் பண்ணி பண்ணலாம் எதுவும் இருந்தாலும் சொல்லும்போது ரொம்ப கூடவே வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ஜிமினுக்கு யோனிச்சிக்கு ரொம்ப எப்படின்னாக்கா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து உருவாகுது. யோனிச்சின் எப்படின்னாக்கா அப்போல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுற அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நம்ம யோனிச்சின் தான் ஜிமினை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவர் அதிகமாக ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஃபீட் பண்ணுவார். ஏன்டா அப்படி சாப்பிடாம இருக்க, ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கேர் பண்ணி பார்த்துப்பாரு. இப்போ நம்ம ஜிமினுமே நினச்சி பார்க்குறாங்க, ஒன்று மாதிரி பர்சன் லைஃப்பில் ஃப்ரெண்டாக வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் ஜிமின் தாண்டா பஸ் விட்டு இறங்கி அப்படி நடந்தே வராரு வீட்டுக்கு. அந்த வீடு கொஞ்சம் லாங் இருக்காது, நம்ம டேவோட மேன்ஷன் இருக்குல்ல அங்கே தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஃபைனில் நம்ம ஜிமின் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 9 o'clock இருக்கும் நைட்டு. இப்போ உள்ளே வரும்போது இந்த மைடு பார்க்குறாங்க. ஜிமின் தம்பி வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டம்மா சொல்கிறாங்க. அங்கே சொல்லி மில்க்கு கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் மட்டும் கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எனக்கு மில்க்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, மார்னிங்கும் கொடுக்குறீங்க நைட்டும் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்துலேருந்து மில்க்கு குடிச்சிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இப்போது மேடி பார்க்குறவங்க அதுவா அது டே தம்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. டே சார் ஆமாம் டே சார் தான் கொடுக்க சொன்னாங்க. அவர் கொடுக்க சொன்னால் நான் கொடுக்குறேன்ப்பா அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மில்க்கு பார்த்தா மில்க் டேஸ்ட்டே இல்லை, அது ஏதோ மிக்ஸ்டு ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குது சம்திங். அவருக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அது வந்து அவ்வளோவா அவர் ரியல் மில்க் மாதிரி தெரியல. சரி இதுன்னு சொல்லிட்டு அவரும் இதை குடிக்கலாம் அதுக்கும் அவன் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் குடிச்சிட்டு ஓகேம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு குடிச்சிட்டு வந்து படுக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பசிக்குது. சரி ஓகே வெறும் மில்க மட்டும் குடிச்சிட்டு படுத்தோம்னா பசிக்கும்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. போயிட்டு பார்த்தாக்கா கிச்சனில் ஃபுட் இருக்கான்னு பார்த்தா ஃபுட்டே இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க என்ன ஃபுட் எதுவுமே இல்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஒரு பிரெட் பாக்கெட் இருக்குது. பிரெட் தான் இருக்கா சரி இதையாக சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரும் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிட்டு நம்ம ரூமில் படுத்துலாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அங்கேயே நின்றுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணது. கிச்சனே நின்றுட்டு அந்த பிரெட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமின் இந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டேவோட கார் சவுண்டு கேட்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க வந்துட்டான் அந்த ஹிட்லர் அப்படி சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமினை பொறுத்த வரைக்கும் டே வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி தான். இப்போ நம்ம டேவ் அப்படி பேசுகிறாரு. டே வந்து கார் விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க இங்கே பிரெட்டை சாப்பிட்டு பார்த்தா என்ன நினச்சி பண்ணுவோம் நம்ம ஒரு ரூம் போயிடலாம் ஓடி போயிடலாமா நம்ம மேலே ரூமுக்கு போகிறதுக்குள்ள அவன் வந்துடுவான் வீட்டுக்குள்ளே. ஸோ ஜிமின் நினைக்கிறாங்க எதுக்கு இப்போ ஓடி போகணும் நம்ம அப்படின்னா தப்பு பண்ணிட்டோம் பசிக்கிற பிரெட்டை சாப்பிட்றது தப்பா அப்படி ஜிமின் நினைக்கிறாங்க. பிரெட்டு சாப்பிடலாமா ஒரு தப்பு அப்படி சொல்லி ஜிமின் நினச்சிக்கிட்டு அவர் பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிடணும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காம ஒரு பாட்டு சாப்பிட்டே இருக்காங்க. எதுக்கு பை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி என்ன பண்ணுறோம் நம்மளா சொல்லி ஜிமின் நினச்சி சாப்பிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக டே உள்ள அனுப்பிச்சாங்க. இந்த மைடி வந்துட்டு வேறு ரூமில் இருப்பாங்க. இப்போ அவங்களும் கரெக்டாக வராங்க. வந்து பார்க்குறாங்க டே தம்பி வந்துட்டீங்களா சொல்லிட்டாங்க. டே வரும்போது டையா அந்த கோட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வராரு. வந்துட்டேன் அஜ்மா சொல்லிட்டு அவர் வந்து அஜ்மான்னு கூப்பிடுவார். இப்போ பார்க்குறாங்க அம்மா ஜிமின் வந்துட்டாரா சொல்லிட்டாங்க. ஜிமின் தம்பி வந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்க அஜ்மா நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அவ்வளோ மரியாதை கொடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம அவனுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஜிமின்னே சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் ஜிமின் வந்தார் போகிறனால ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு டே சொல்ல ஜிமினுக்கு கோவம் வந்துடுது. ஜிமின் கிச்சனில் தானே இருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பிரெட்டை மவுத்து ஃபுல்லாக வந்து பிரெட்டு தான். ஏன்னா சாருக்கு ரொம்ப பசி அந்த மவுத்து ஃபுல்லாக பிரெட்டை வச்சுக்கிட்டு அதை மறந்துட்டு ஆமாம் ஜிமா நீங்கள் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க வேணாம் நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா மாறிங்க நீங்கள் வந்துட்டு ஜிமினை கூப்பிடுங்க சொல்லிட்டு நான் உங்கள் அம்மா தான் கூப்பிட்றேன் நீங்கள் ஜிமினை கூப்பிட வேண்டியது நீங்கள் எதுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட்லாம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு சொல்ல நம்ம டேவும் ஜிமா அந்த அஜ்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கிச்சனில் நின்றுட்டு நம்ம ஜிமின் தான் மவுத்து ஃபுல்லாக பிரெட்டு கையில் ஒரு பிரெட்டு பேக்கெட் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க நான் இவனை விருப்பத்தில் பார்த்து இவன் என்ன விருப்பத்தில் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க ஜிமின் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நானும் ஒன்று தான் ஓகேவா நானும் உங்கள் பணத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறேன் நீங்களும் பணத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படி ஜிமின் சொல்ல நம்ம டேக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு திமுரு அவ்வளோ திமுரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் டே தான் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினா வந்துட்டு இவன் மூஞ்சி பார்க்கவே கூட சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு அந்த பிரெட்டை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடாரு மேலே ரூமுக்கு. இப்போ டே பார்க்குறாங்க சார் ஓகே ஜிமா எனக்கு ஃபுட் எதாவது மேக் பண்ணுங்க நான் வந்து நான் குடிச்சிட்டு சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் வந்துட்டு ரூமில் படுத்துடுறாங்க. பாரு எப்போ தானே என்னை வந்து இது பண்ணிட்டே இருக்கான் சொல்லிட்டு ஜிமினுக்கு கோவம் தான் வருது. நானும் ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி கேட்டேன் சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு அப்படியே வந்து படுத்துருக்காரு பெட்டில். வேணாம் கீழே போவேணாம் அங்கே படுத்துருவோம் ஏன்னா அங்கே போனால் அந்த ஹிட்லரோட மூஞ்சி பார்க்குற வேண்டிய இருக்கும். அதுக்கு அவன் மூஞ்சி பார்த்துட்டு அவன் அப்படியே விருப்பத்துவான் தேவையாது சொல்லிட்டு ஜிமின் அப்படியே படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு சாப்பிட்றாங்க. அஜிமா வந்து ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவர் சாப்பிட்டு ரூம் போகிறாங்க. ரூம் போயிட்டு அவர் வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூமில் இருக்காரு. நம்ம ஜிமின் டேவும் ஒன்றா இருக்குன்னா மட்டும்தான் ஜிமின் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போவார். மற்றபடி அவருக்கு தனியாக கெஸ்ட் ரூம் அதில் தான் இருப்பார். நம்ம டே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் இருப்பாங்க. இப்போ அவர் வந்து படுக்கிறாங்க. படுக்கும்போது அவருக்கு ஹைட்டாக வந்துட்டு பிள்ளை வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் ரெண்டு பசங்க ஒரு பையன் பார்க்குறான். இங்கே பாரு வீ சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. பாரு வீ இங்கே பாரு அவன் என்ன இதோட 4 டைம் கொண்டான் வீ சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லு வீ சொல்கிறாங்க. நீ நம்மளோட ஆப்போனண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு மோதக்கூடாது. நீ எதுக்கு போய்ட்டு அவங்கள்ட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க நீ எதுக்கு போய்ட்டு அவங்கள ஃபைட் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு வீ நீ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது நான் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இந்த வருஷம் கேட்டதும் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே வீன்றது நம்ம டே தான்டா ஓகேவா இது வந்து கேமிங் அதாவது கேமிங் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா கேம்லேயே லவ் பண்ணுவாங்க ஆன்லைன் கேமில் லவ் பண்ணுவாங்களே அப்படி தான். நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா சைனா ட்ராமா கொரியன் ட்ராமாலாம் பார்த்துருப்பீங்களா அது மாதிரி தான். நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே பார்வி எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓகேவா எனக்கு ஒரு ஆபத்தில் நீ தான் என்ன ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணணும் ஓகேவா கேமாக இருந்தாலும் சரி ரியல் லைஃபாக இருந்தாலும் சரி தான் என்ன சர்வ் பண்ணணும் ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பாய் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கணும்ல ப்ரொடெக்ட் பண்ணணும்ல நீ அப்படி பண்ண மாட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ நம்ம வீக்கை டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லவும் அப்படி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அப்படியே எனக்கு மணி வந்து சேவ் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா நீ இதெல்லாம் பேசக்கூடாது நீ ரூல்ஸ்லாம் பேசக்கூடாது நீ ஃபஸ்ட்டு அவங்கள போயிட்டு கொள்ற ஓகேவா அவங்க என்ன 4 டைம் கொண்டு இருக்கானுங்க அந்த கேமில் நீ அந்த கேமில் போய்ட்டு எனக்காக ப்ளே பண்ணிட்டு 4 டைம் அவங்களை கொண்டே ஆகணும் அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ தான் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல இப்போ அப்படி பார்க்குறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு போயிட்டு அந்த பசங்க கூட ப்ளே பண்ணிட்டு அவங்க இவர் எப்படி கேட்டு போகிறோம் அதே மாதிரி 4 டைம் நம்ம ஜிமின் வந்து அவங்க கொண்டு இருப்பாங்க அந்த கேமுக்குள்ளே போயிட்டு நம்ம டேவும் ப்ளே பண்ணி ஒரு 4 டைம் கொண்டுட்டுறாங்க.
ஏன்னா ஜிம்மும் சரி டேவும் சரி கேமில் வந்து நம்பர் 1 இருப்பாங்க. ஓகேவா, நான் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாங்க. நம்பர் 1 டே இருப்பார், நம்பர் 2 ஜிமின் இருப்பாங்க. அப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, இப்போ ஹாப்பியாக ஸோ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஐ லவ் யூ வி அப்படி சொல்லிட்டு வந்து வி தான் சொல்கிற டேன்னு அவருக்கு தெரியாது, கிம் டேங்கிற நேம் அவருக்கு தெரியாது. நம்ம டேவுடைய கேமிங் நேம் வந்துட்டு வி, அப்படி தான் ஆன்லைன் நேம் வந்துட்டு வியாக தான் இருக்கும். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஐ லவ் யூ சொல்லிட்டு ஹார்டின் சென்ட் பண்ணுறாரு. இது பார்க்குற டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் தான் ஐ லவ் யூ டே ஐ லவ் யூ வின்னு சொல்லவும் இவர் அந்த பக்கம் வந்து ஐ லவ் யூ ஜிமி ஐ லவ் யூ டூ ஜிமின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம டே தான் அப்படி டக்குன்னு தூக்கத்தோட்டு எந்திரிச்சிட்டாங்க. ஒரு ட்ரீமாக தான் வந்திருக்கும். ட்ரீம் விட்டு எந்திரிச்சிட்டாங்க. அப்படிலாம் என்கிட்ட பேசி ஆசை வார்த்தை காமிச்சல, நான் பாய் ஃப்ரெண்டு நீ தானே பார்த்துக்கணும் டே அப்படி சொல்லிட்டு நீ தானே சொல்லுவேன், நீ என்னை எப்படி பார்த்துக்க சொல்லிட்டு என் வாய்ஸ் கூட உனக்கு தெரியல, நான் வாய்ஸ் மெசேஜ் கூட உனக்கு பண்ணியிருக்கேன், என் வாய்ஸ் ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது, நான் என் நேம் வேறு உனக்கு தெரியாமல் இருக்கிறேன், என்னோட வாய்ஸ் உனக்கு தெரியல சொல்லிட்டு டே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வந்துட்டு அவனை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன் தெரியுமா, நீ விட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா, ஆனால் உனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு யாரும் கூட தெரியல, நீ யாரும் நினச்சிட்டு எனக்கு வந்து குழந்தை பற்றி தான் வந்திருக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் உனக்கு கண்டிப்பாக ஹார்ட் பண்ண விட மாட்டேன், நான் நீ விட்டு என்னை விட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டணும், அந்த பெயினில் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. அவர் தூக்கமே போயிடுது. அப்படியே ஏஞ்சி வந்துட்டு ஒரு ட்ராவ் திறக்கிறாங்க. அதில் ஒரு ஒயின் பாட்டில் இருக்குது. அந்த ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு பால்கனி நின்றுட்டு அப்படியே குடிச்சிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்கள்ட்ட அந்த 8 இயர்ஸ் பிஃபோர் மெமரியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நீ அவ்வளோ அழகாக பேசல, என்கிட்ட அவ்வளோ அழகாக லவ்லாம் சொன்ன இல்லை, நான் எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோலாம் நினச்சிருந்தேன் தெரியுமா உன்னை, உன்னை வந்து என்னோட ஒய்ஃப் ஆக்கிக்கணும், நான் வந்து லவ் பண்ணணும், நிறைய லவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ ட்ரீம் வச்சுருப்பேன். என் ட்ரீமாக நீ தானே உடச்சி அப்படி சொல்லிட்டு பட்டே தான் அப்படியே அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த நைட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம் நல்லா தூங்கிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் நாங்கள் கடற்கடை ஏஞ்சி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஐயோ வேலைக்கு போகணும் இல்லை, அங்கே போனால் அந்த சூனியக்காரி நம்மளை பார்த்து கத்துவாலே சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வேகமாக ஏஞ்சிட்டாங்க. ரெடி ஆகிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் கீழே இறங்குறாங்க. டே பார்த்தாக்கா நம்ம டே தான் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படினாக்கா ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு டிஷர்ட் இப்படினாக்கா ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் இருக்குல்ல, ஜிம் பண்ணி இருக்குல்ல, அது போட்டிருக்காரு. கீழே ஒரு லோயர் போட்டு இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்காத ஸ்டெப்பில் ஜிம் வந்து முன்னாடி வராங்க. டே முன்னாடி வராங்க. அவர் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு, செம்ம லுக்கு அப்படி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ மேட் பார்க்குறாங்க. ஜிமின் சாப்பிட்டு போப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைம்மா எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா சாப்பிட்டு போ அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. அஜுமா சொல்கிறாங்க. ஜிம் டன் பண்ணி பத்திரமிட்டே தான் இறங்கி வராங்க ஸ்டெப்பில். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இவர் ரொம்ப அழகு தான் அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் டாப் பாட்டம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கிறா, அவர் அவ்வளோ ஹாட்டாக அழகாக இருக்காரு. இப்போ ஜிமின் அவரே மைண்டை கொடுத்துட்டு ஜிமின் நீ இப்போ பார்க்கக்கூடாது, அவருன்னு உனக்கு சொந்தமானவர் இல்லை ஓகேவா, நீ ஜஸ்ட் ஒரு பேபி வந்து பெற்று கொடுக்க போகிற அவ்வளோதான், அதுக்கப்புறம் உனக்கும் அவருக்கும் ஒன்றுமே இல்லை, நீ இப்படி பார்க்கலாமே தப்பு இல்லையா சொல்லி ஜிமின் தான் அவர் மைண்டுக்குள்ளே அவரே திட்டிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சும்மா சாப்பிட்டு போக சொல்லுங்க, ஏன்னாக்கா பேபி பிறக்கிறப்ப ஹெல்தியாக இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. பேபி இப்போ நாள் ஃபார்ம் ஆகும், அப்போ வந்துட்டு ஹெல்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே ஃபார்மே ஆகாத பேபிக்கு மேலே இவ்வளோ பாசம் அப்போ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு போனால் என்ன கத்துவோம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் சரி ஓகே ஜிமா நீங்கள் வைங்க நான் சாப்பிட்டுட்டே போகிறேன் சொல்லிட்டு போய் உட்காராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, போகும்போது கையில் மொபைல் இருக்கும், அதை அந்த கவுச்சில் விட்டுட்டு அவர் போய்ட்டு உட்காராரு. போயிட்டு உட்காந்து அந்த அஜிமா ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. அவரால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக அளவாக சாப்பிட்றாங்க. இப்போ டே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க இவர் வந்து கவுச்சில் மொபைல் வச்சுருப்பாரு. டே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஃபேலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி ஓகே ஜிமா நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. ஓகேப்பா போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம் தான் எஞ்சி வராங்க. எஞ்சி வரும்போது பார்க்குறாங்க மொபைல் வந்து அவர் வச்சது வந்து கவுச்சில். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, டீப்பாயில் ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைல் தான் எடுக்கிறாங்க. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பிளாக் கலர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மொபைல் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் நினைச்சிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்னை பார்த்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு கத்துறாங்க, ஏ ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டன் பண்ணுறாங்க. என்ன டீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க, ஏ டீ அங்கே பாரு எப்போ பார்த்தா நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன அவனை வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்க, நீ அவனும் ஒரே பொசிஷனில் தான் இருக்கீங்க, நீ ஒன்றும் அவனோட ஹையர் பொசிஷன்லாம் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணுறீங்க, நீ ஜஸ்ட் கோ ஒர்க்கர் தானே, நீ என்ன இப்போ தானே ஜிமின் கிட்ட ரொம்ப அதிகாரமாக பேசிட்டு இருக்க, அவங்ககிட்ட நீ ரூடாலாம் பேசக்கூடாது ஓகே, ரெஸ்பெக்டாக பண்ணி பேசு அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறேன், நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் ஜிம்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. நீ அவங்ககிட்ட அப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சண்டை போடுறாங்க. ஜிம் பார்க்குறேன். இருக்கட்டும் யோசிச்சுனா என்ன வேணும் டீயா உனக்கு சொல்கிறாங்க. பாரு உனக்கு சீஃப் மேம் எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஏன் எடுக்க மாட்டேன் ஃபோன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதுக்கு. ஆமாம் ஆல்மோஸ்ட் உனக்கு 15 to 20 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்ல நம்ம ஜிமின் யோசிச்சு பார்க்குறாங்க. பாருட்டியா இப்போ நான் சொல்கிறேன், அவன்கிட்ட கத்தி பேசாத, அவன்கிட்ட பொறுமையாக சொல்லதான் சொல்கிறாங்க. ஓகே அப்படியா சரி ஓகே ஜிமின் சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவள் பார்க்குற என்ன டீயா சொல்கிறாங்க. பாருங்க ஜிமின் சார் உங்களுக்கு மேடம் கால் பண்ணியிருக்காங்களாம்மா, நீங்கள் எடுக்க மாட்டீங்களாம்மா, நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு மேடம் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டு டியா சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் வரலையே சொல்கிறாங்க. ஏன் அப்போ நான் ஃபோன் பண்ணது பொய்ன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லி வாய்ஸ் திரும்பி பார்த்தாக்கா மிஸ் ஆகுதுன்னு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. மேடம் எனக்கு கால் வரவே இல்லை சொல்கிறாங்க. நான் உனக்கு 20 டைம்ஸ் பக்கம் மேலே கால் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, ஃபோன் வரவே இல்லை, வந்தால் நான் பிக் பண்ணியிருக்க மாட்டேன் நான் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ மிஸ்ஸோ பார்க்குறாங்க. இப்போ அகைன் வந்து கால் பண்ணுறாங்க. அவள் கால் பண்ணுறா, ஃபுல் ரிங் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் ஜிம்முக்கு கால் வரவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க, கால் வரவே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பீக்கரை போகிறாங்க. அகைன் கால் போகுது. இங்கே பார்க்குறாங்க ஜிம்மோட ஃபோன் கால் வரவே இல்லை. அப்படியே அந்த ஃபோன் போயிட்டு இருக்கும். சடனாக ஒரு பர்சன் ஃபோன் பிக் பண்ணிடுறாங்க. பிக் பண்ணிட்டு ஹலோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டதும் எல்லோரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. எனக்கு அந்த பக்கம் கேட்குறது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ், ஒரு ஃபேமஸ் ஆக்டர் கிம்டாங்கோட வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ். இப்போலாம் பார்க்குறாங்க ஜிம்மினுக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுது. பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மினு பார்த்துட்டு டக்குன்னு அந்த மேடம் கையில் இருக்க ஃபோனை வந்துட்டு வாங்கிடுறாங்க. வாங்கி அந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு ஹலோ பேபி அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. டேவோட வாய்ஸ் தான். டே வந்துருக்காங்க. அவர் எதுவுமே பேச விடவே இல்லை. ஐம் சாரி பேபி, ஃபோன் வந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட வீட்டில் வந்து கொடுத்துட்டு மொபைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஐம் சாரி பேபி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம கேட்டது டேயோட வாய்ஸ் தானே சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டியா பார்க்குறா, உனக்கு அது யார் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் அங்கே பாரு, எனக்கு உனக்கு 4 இயர்ஸாக தெரியும், ஓகேவா? நீ 4 இயர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது அப்படி சொல்லிட்டு முடியா சொல்கிறா. இப்போது யோன்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியாமல் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு யோன்ஜனுக்கு ஒரு ஷாக்கிங்காக பார்த்துருக்காங்க. ஜிம்னுக்கு எப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்தாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சரியா சொல்கிறாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருட்டி நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறது என்னன்னு சொல்ல, அதுக்காக என் பர்சனலாக உன்ட்ட நான் சொல்லுவேனா? நான் என் பர்சனலாக உன்ட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு க்ளோஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. நீ ஜஸ்ட் என்னோட கோ ஒர்க்கர் தான், மற்றபடி என்னோட பர்சனலாக சொல்லி எந்த அவசியமே இல்லை சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குற இப்போ எதுக்கு நீ கத்தர சொல்கிறாங்க, பின்ன எதுக்கு என்னோட பர்சனை பற்றி பேசிட்டு இருக்கா? அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் அப்படி சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் இதை பற்றி சொல்ல விரும்பல, ஓகேவா? நான் மொபைல் வந்து நான் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன், நான் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து அப்புறம் பேசிக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மிஸ்ஸை பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்புறாங்க. நான் கிம்டைம் சாரோட ஒய்ஃப் பற்றி கண்டுபிடிக்க சொன்னது என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஏதோ நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். பாட்டி கேட்குறேன்.